வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரெண்டிங் சார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 3/9/2024க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 days ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 257 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 257 வகுத்தல் ரிசல்ட்டில் ஏசி போர்டு நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதை போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. ஸோ அதை போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு வகுத்தல் ஏசி போர்டு நம்பர். ஓகேவா? இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து எடுத்துக்கோங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் 5 இருக்குது. ஸோ 5 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 257க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்து பாருங்கள் 595. நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 5. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 5 வந்து பாஸ் ஆகுது. ஓகே நண்பா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 595 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 595 வகுத்தல் ஏசி போர்டு நம்பர் 55 இருக்குது. ஸோ அதை போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 8 அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஆல் போர்டுக்கு நமக்கு 8 கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 595க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 803. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8 வந்து பாஸ் ஆகுது. ஓகே நண்பா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 803 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 803 வகுத்தல் ஏசி போர்டு நம்பர் 83 இருக்குது. அதை போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்து இருக்கக்கூடிய நம்பரை வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் 6 அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஆல் போர்டுக்கு நம்ம கிடச்ச நம்பர் 6. ஓகேவா? இப்போது இந்த 803க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 068. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 வந்து பாஸ் ஆகுது. ஓகே நண்பா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 068 ரிசல்ட்லேருந்து இன்றைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 068 வகுத்தல் இதில் ஏசி போர்டு நம்பர் 08 இருக்குது. அதை போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 5 அப்படின்ட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஆல் போர்டுக்கு 5. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 days ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 257 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 257 ரூட் எடுத்துக்கலாம் 88. ரிசல்ட்டு ரூட் 88. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 digit நம்பரை வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 410 அப்படின்ருக்கு. இதுக்கு அப்படியே பவர் பண்ணிக்கலாம். 4க்கு பவர் நம்பர் 9, 1க்கு பவர் நம்பர் 6, 0க்கு பவர் நம்பர் 5. இதை கம்பைன் பண்ணி தான் நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கு மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 9ஐயும் 6ஐயும் கம்பைன் பண்ணி 96. அதை ரொட்டேட் பண்ணால் 69. நெக்ஸ்ட்டு 9ஐயும் 5ஐயும் கம்பைன் பண்ணி 95. அதை ரொட்டேட் பண்ணால் 59. நெக்ஸ்ட்டு 6ஐயும் 5ஐயும் கம்பைன் பண்ணி 65. அதை ரொட்டேட் பண்ணால் 56. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 257க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்து பாருங்கள் 595. நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 96 69, 95 59, 65 56. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 59 ஏபி போர்டில் பாஸ் ஆகுது, 95 பிசி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 595 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 595 ரூட் எடுத்துக்கலாம் 88. ஓகேவா? இப்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 digit நம்பரை வந்து பாருங்கள் 581 அப்படின்ட்டுருக்கு. இதை அப்படியே வந்து பவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? 5க்கு பவர் நம்பர் 0, 8க்கு பவர் நம்பர் 3, 1க்கு பவர் நம்பர் 6.
ஸோ 036 இதை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0வையும் 3ஐயும் கம்பைன் பண்ணி 0 3 அதை ரொட்டேட் பண்ணால் 30. நெக்ஸ்ட்டு 0வையும் 6ஐயும் கம்பைன் பண்ணி 0 6 அதை ரொட்டேட் பண்ணால் 60. நெக்ஸ்ட்டு 3ஐயும் 6ஐயும் கம்பைன் பண்ணி 36 அதை ரொட்டேட் பண்ணால் 63. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 595க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்து பாருங்கள் 803. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 03 30 06 60 36 63. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 03 பிசி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 803 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 803 ரூட் எடுத்துக்கலாம் 88. ஓகேவா? இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பரை வந்து பாருங்கள் 532 அப்படின்னு இருக்குது. இதுக்கு அப்படியே பவர் பண்ணிக்கலாம். 5க்கு பவர் நம்பர் 0, 3க்கு பவர் நம்பர் 8, 2க்கு பவர் நம்பர் 7. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 0 8 கம்பைன் பண்ணி 0 8 80. நெக்ஸ்ட்டு 0 7 கம்பைன் பண்ணி 0 7 70. நெக்ஸ்ட்டு 8 7 கம்பைன் பண்ணி 87. அதை ரொட்டேட் பண்ணால் 78. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 803க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்து பாருங்கள் 068. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 08 80 07 70 87 78. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 08 ஏசி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகே நண்பா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 068 ரிசல்ட்லேருந்து இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 068 ரூட் எடுத்துக்கலாம் 88. ஓகேவா? இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பரை வந்து பாருங்கள் 637 அப்படின்னு இருக்குது. இதுக்கு அப்படியே பவர் பண்ணிக்கலாம். 6க்கு பவர் நம்பர் 1, 3க்கு பவர் நம்பர் 8, 7க்கு பவர் நம்பர் 2. இதை அப்படியே வச்சு கிரியேட் பண்ணலாம். 18 அதை ரொட்டேட் பண்ணால் 81, 82 அதை ரொட்டேட் பண்ணால் 28, 12 அதை ரொட்டேட் பண்ணால் 21. ஓகேவா? இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 18 81 82 28 12 21. இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 5, ஏபிபிசிஎஸ்சிக்கு 18 81 82 28 12 21. இப்போது 3 டிஜிட்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 512 பாக்ஸு 582 பாக்ஸ்